அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆதி குணசேகரனோட பிளான் படி கதிரும் ஞானமும் சேர்ந்து வீட்டில் ஒரு பெரிய பூஜையை நடத்த முடிவு செய்கிறாங்க. அதுக்கு அவங்க விசாலாட்சிக்கிட்ட போய்ட்டு சக்தி கால் செஞ்சு பாருங்கள், சக்தி ஃபோன் எடுத்தானா வந்து பூஜையில் கலந்துக்கிட்டோம், அப்படி இல்லைனா நம்ம மட்டும்தான் இந்த பூஜையை நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சக்தி இந்த பூஜையில் கலந்துக்கணுன்னா யாரும் இந்த பூஜையை தடுக்கக்கூடாது அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பூஜைக்காக வீடை சுத்தம் செய்ய சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடு ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் தர்ஷினி வீடை தொடச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே வர அறிவுக்கரசி பூத்தொட்டியில் இருக்க மண்ணை மிதிச்சுட்டு வந்து நேராக தர்ஷினி தொடச்சிட்டு இருக்கிற இடத்துக்கு வந்து நடக்கிறாங்க. இதனால் தர்ஷினிக்கும் அறிவுக்கரசிக்கும் இடையே பெரிய வாக்குவாதம் நடக்குது. அந்த சண்டையோட சத்தம் கேட்டு தர்ஷனும் வராரு. அதே சமயம் கதிரும் ஞானமும் அங்கே வந்து அறிவுக்கரசிக்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறாங்க. அப்போ கதிர் வந்து அறிவுக்கரசியை வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்கிறாரு. என் தங்கச்சி வாழ்க்கைக்கு ஒரு முடிவு தெரியாமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சட்டப்படி என் தங்கச்சி தான் தர்ஷனோட பொண்டாட்டி அப்படின்னு எல்லாருக்கும் முன்னாடியும் சொல்லிடுறாங்க. இதுக்கு நடுவில் கிச்சனில் விசாலாட்சி, நந்தினி, ரேணுகாலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ரேணுகா பயத்தோட சக்தி இல்லாமல் இந்த பூஜை எப்படி நடத்த போகிறோம், இந்த பூஜையில் என்னென்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு கவலைப்படுறாங்க. அதுக்கு விசாலாட்சி அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ செய்யட்டும், இனிமேல் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சமாதானப்படுத்துகிறாங்க. இதுக்கு நடுவில் இன்னொரு பக்கம் ஆலிவர் தேவசகாயம் ஜனனியை தொடர்ந்து தேடிட்டு இருக்கிறாரு. எங்கே போனாலும் அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. ஒரு கட்டத்தில் ஒரு துணி கடைக்கு போகும்போது அங்கே ஆலிவர் தேவசகாயம் துப்பாக்கி எடுத்து ஜனனியை சுட முயற்சி பண்ணுறாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆலிவர் தேவசகாயம் நோக்கம் ஜனனியை கடத்துறது இல்லை, நேராக கொலை பண்ணுறது தான். இந்த ஆபத்தான சூழ்நிலையில் சக்தி வந்து ஜனனியை காப்பாற்றுவாரா, இல்லை ஆலிவர் தேவசகாயத்து கையில் ஜனனி சிக்கிடுவாங்களா, மேலும் சக்தியும் ஜனனியும் பூஜைக்கு வந்து சேர்ந்துடுவாங்களா அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.